தேசிய மறுமலர்ச்சி. இந்த தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிறது மறுமலர்ச்சி எப்போ ஏற்படும் அப்படின்னா, நாம் யாருன்றது நமக்கு தெரியும் போது மட்டும்தான் மறுமலர்ச்சி ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 1600 காலகட்டத்தில் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இங்கே வந்ததுலேருந்து அப் டு 1857க்கு நம்மளை பயங்கரமாக ரூல் பண்ணியிருந்தாங்க, கொத்தடிமையாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் 1857 வரைக்கும் நாமெல்லாம் அடிமையாகவே வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டம் எதனால் நடக்குது? நம்மளால் இதுக்கு மேலே இதே நிலையில் இருக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வருது இல்லையா? அப்போ தான் அந்த மறுமலர்ச்சி அப்படிங்கிற ஒன்று நடக்குது. அப்போது மறுமலர்ச்சி நடக்கணும் அப்படின்னா, மறுமலர்ச்சிங்கிறது ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே நடக்கும் அப்படின்னா, சோசியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் அல்லது ரெவைவலிஸ்ட் மூமெண்ட்ஸ், சோசியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் அண்ட் ரெவைவலிஸ்ட் மூமெண்ட்ஸ், அதாவது சமூக சமுதாய சீர்திருத்த மற்றும் மீட்பு இயக்கங்கள். சமூக சமுதாய சீர்திருத்த மற்றும் மீட்பு இயக்கங்கள். இதன் மூலமாக இங்கே மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். ஒன்று. ரெண்டாவது, வேறு எப்படி மறுமலர்ச்சி, இந்த மறுமலர்ச்சி ஏற்பட்டதுன்னா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒட்டுமொத்த பிரிட்டிஷை நாம் எதிர்க்க போகிறோம் இல்லையா? காலனி எதிர்ப்பு சிந்தனை, ஆன்டி காலோனியல் ஐடியாஸ், ஆன்டி கலோனியல் ஐடியாஸ், காலனி எதிர்ப்பு சிந்தனைகள். காலனி எதிர்ப்பு சிந்தனைகள். இப்போ பிரிட்டிஷ் எதிர்க்க ஆரம்பித்தோம். கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆங்கிலேயரோட ஆட்சியின் முடிவு, எண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். ஆங்கிலேய ஆட்சி அல்லது காலனி ஆட்சி, பிரிட்டிஷ்னு போட்டாலும் சரி இல்லை காலனி ரூல்னு போட்டாலும் சரி, எண்ட் ஆஃப் கலோனியல் ரூல்னு கூட போட்டுக்கலாம். காலனி ஆதிக்கத்தின் முடிவு, இதுதான் ஒட்டுமொத்தமாக மறுமலர்ச்சியில் பார்க்க போகிறது. சரியா? இந்த 3 இதையும் பார்த்தோன்னா முடிஞ்சு. சரி, இப்போது நேஷ்னல் ரெனைசன்ஸ் அப்படிங்கிறது, முதல்ல நேஷ்னல் லெவலில் ரெனைசன்ஸ் ஏற்படணும் அப்படின்னா, நேஷ்னல், இப்போ நாமளே இருக்கோம், இந்தியாவில் 2 விதமான பார்ட்டி இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவையும் ரூல் பண்ணுறதுக்கு நேஷ்னல் பார்ட்டி இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ரூல் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டேட் பார்ட்டி இருக்குது. அப்போது ஒட்டுமொத்த இந்தியா அப்படின்னு சொல்லும்போது தான் எந்த வார்த்தை வருது? நேஷ்னல் அப்படிங்கிறது வருது. அப்போது நேஷ்னல் ரெனைசன்ஸ் அப்படின்னா இந்தியா முழுக்க நடந்த மறுமலர்ச்சிகள் தான், எல்லா ஸ்டேட்லேயும் நடந்திருக்கும். அப்போ ரெனைசன்ஸ் அப்படிங்கிறது என்ன? இதுக்கு மேலேயும் இதே மாதிரி இந்த நிலைமையில் நம்மளால் நீடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது இல்லையா? அதுதான் நமக்கு ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், மறுமலர்ச்சி அப்படிங்கிறது. சரியா? ஓகே, சரி. இதுக்கு மேலே இந்த நிலைமையில் இருக்கக்கூடாது அப்படின்னா அது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் ஃபெமைன், பஞ்சம். இந்த பஞ்சம் எப்போ வந்தது அப்படின்னா 1866 ஒரிசாவில் பயங்கரமான பஞ்சம். இந்த பஞ்ச காலகட்டத்தில் பிரிட்டிஷ் பார்த்தோம் அப்படின்னா டன் கணக்கில் இங்கேருந்து கிட்டத்தட்ட 200 மில்லியன் பவுண்டு, 200 மில்லியன் பவுண்டு அரிசி ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நமக்கு இங்கே என்னாச்சு, சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத அளவுக்கு ஒரு பஞ்சம். இவங்க இங்கே தாராளமாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட கண்ட்ரிக்கு, உலக அளவில் எல்லா இடத்துக்கும் விற்பனைக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறாங்க நம்மால். இது நம்ம
ஒரு நாள் ஃபுல்லாக 24 மணி நேரத்தில் 18 19 மணி நேரம் நம்ம வேலை பார்க்குறோம். வேலை பார்த்து இவ்வளோ உற்பத்தி பண்ணியாச்சு. ஆனால் அதில் நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கேன்னு மக்களுக்கு புரியப்படுது 1866 காலகட்டத்தில். இது ஒரிசாவில் நடந்த பஞ்சம். 1876 78 காலகட்டங்களில் நம்மளோட மெட்ராஸில் மிகப்பெரிய பஞ்சம். இந்த பஞ்சத்தையும் பார்க்குறாங்க மக்களுக்கு. அப்போ தான் புரியுது நாம் வேலை பார்க்குறது ஆங்கிலேயர்கள்ட்ட வேலை பார்க்குறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ தான் புரியுது. அப்போ புரிஞ்ச போது தான் அங்கே மறுமலர்ச்சி உண்டாகுது. அப்புறம் இங்கேருந்து நம்ம மூலப்பொருட்களெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்களோட நாட்டில் மிகப்பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் உண்டு பண்ணுறாங்க. அப்போது அவங்க நாட்டில் ஃபேக்ட்ரிஸ்லாம் அதிகமாகுது, நம்ம நாட்டில் ஃபேக்ட்ரிஸ்லாம் குறையுது. ஏன்னா நம்ம நாட்டில் என்ன பண்ணிட்டாங்க, மூலப்பொருளை மட்டும் எடுத்தால் போதும், நமக்கு வேலை கொடுக்குறது நம்ம நாட்டில் கொடுக்கக்கூடாது, நம்ம நாட்டு கொத்தடிமைகளை பயன்படுத்தி அவங்க நாட்டில் நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே முடிவு பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் குறைக்கிறாங்க. டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழிற்சாலைகளை குறைத்தல். டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழிற்சாலைகளை குறைத்தல். இது எங்கே, இந்தியாவில் இது நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி அவங்களோட இங்கிலாந்தில் வேக் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழிற்சாலைகள் அங்கே அதிகமாகுது. அங்கே தொழிற்சாலைகள் அதிகமாகுது. இங்கே இங்கிலாந்தில் அதிகமாகுது. ஏன்னா அதிகமாகனா நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்தியாவில் இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம், அதாவது தொழில் மயமாதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. சரி, இது போக இந்தியாவில் ரூல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரங்க எல்லாருமே பயங்கர வெள்ளையாக இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லையா? அவங்க அன்னைக்கு பூத்துட்டு போனதான் இன்றைக்கி வரைக்கும் நாமளும் எப்படியாவது நம்ம வெள்ளையாயிரணும்னு சொல்லி நாமளும் எப்படியோ தவிச்சிட்ருக்கோம். எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் அந்த வெள்ளையாகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அந்த ரேசியல் டிஸ்கிரிமினேஷன், இன பாகுபாடு, ரேசியல் டிஸ்கிரிமினேஷன், இன பாகுபாடு. வெள்ளையாக இருக்கிறவனுக்கு கீழே கருப்பாக இருக்கிறவனை பார்த்தான் அப்படின்னா அவன் அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது இல்லையா? அந்த இனப்பாகுபாடு மிகப்பெரிய பிரச்சனை. அடுத்து எக்ஸ்ப்ளாய்டிவ் மெஷர்ஸ், அகெயின்ஸ்ட் இந்தியன்ஸ். இந்தியர்களுக்கு எதிரான சுரண்டல் தன்மை. ஏன்னா நம்மளை ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. ஆனால் அதுக்கான கூலி இருக்கா இல்லை அப்படின்னா இல்லை. எப்போதுமே இப்போ வரைக்குமே நம்ம பார்க்குறதுக்கு தகுந்த கூலி இல்லாமல் நம்ம அதை விட ரொம்ப கம்மியான கூலி வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே நம்மளை அங்கே இன்னொருத்தன் சுரண்டிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதே தான் அன்னைக்கு நடந்தது. பிரிட்டிஷ்காரங்க நம்மளை எந்த அளவுக்கு சுரண்டணுமோ அந்த அளவுக்கு சுரண்டுறாங்க. அதுதான் இந்தியர்களுக்கு எதிரான சுரண்டல்கள். சரி, இவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் நமக்கு எப்படி தெரிய ஆரம்பிச்சது? எப்போதுமே இந்த படத்துலலாம் காட்டுறது உண்டு. இந்த கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்தது இல்லையா? அதில் அந்த மக்கள் ரொம்ப நாள் அடிமையாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அங்கே ஒருத்தன் புதுசாக வருவான். வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள்லாம் அடிமையாக இருக்கீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவனுக்கே அந்த அடிமையிலேருந்து வெளியில் வரணுன்ற ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி இங்கே நம்ம மக்கள்லாம் அடிமையாகவே போயிட்டு இருக்கும்போது நீங்கள்லாம் அடிமையாக இருக்கீங்கன்ற சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது இல்லையா? அதுதான் யார் அப்படின்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸ். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மிஷனரிஸ், மிஷனரிகளின் பங்கு. ஏன்னா அவங்க வராங்க, மதத்தை போதிக்கணும் அப்படின்னா கல்வியை போதிக்கணும். கல்வியை கொடுக்கும்போது நம்ம ஆளுங்களுக்கு விழிப்புணர்வு வருது. நம்மளாம் அடிமையாக இருக்குன்றது அதுக்கு தான் புரியுது. மிஷனரிகளின் பங்கு. அடுத்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபாரின் ஸ்காலர்ஸ், வெளிநாட்டு அறிஞர்களின் பங்கு. வெளிநாட்டு அறிஞர்களின் பங்கு. ஃபாரின் ஸ்காலர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா மேக்ஸ் முல்லர், வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ். இவங்க யார் அப்படின்னா இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஓரளவுக்கு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படித்து இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்க்குறாங்க. அப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறது போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்கள்லாம் எழுதுகிறாங்க. இந்தியாவுக்கெல்லாம் வந்துட்டு போய் இந்தியாங்கிற ஒரு நாடு ஆங்கிலேயர்களுக்கு கீழே அடிமையாக இருக்குன்னு எழுதுகிறாங்க.
இதெல்லாம் நம்ம ஆட்கள் பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. படித்ததுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது நம்மெல்லாம் இன்னும் இந்திய மக்கள் எவ்வளவோ அடிமையாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கப்புறம் தான் அப்போ அடிமையிலேருந்து வெளில வர்றதுக்கு என்ன வழி? அப்போ போராடணும் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து தான் எண்ணங்கள் வருது. அடுத்து இது போக நமக்கு கொடுக்கப்பட்ட வெஸ்டர்ன் எஜுகேஷன், மேற்கத்திய கல்வி முறை. மெக்காலே வந்ததுக்கப்புறம் மேற்கத்திய கல்வி தான் சிறந்ததுன்னு சொல்லி நமக்கு கல்வியை கொடுக்க ஆரம்பித்தாங்க. கல்வியை கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்தது. அதனால் மேற்கத்திய கல்வி. அப்புறம் ப்ரொமோஷன் ஆஃப் பேட்ரியாட்டிசம். தேசப்பற்று வளர்த்தல். அதாவது இதுவரைக்கும் நமக்கு இப்போ நாமளே இந்தியாவில் இருக்கிறோம். இப்போ நம்மளை மாதிரி படித்த ஆட்களுக்கு தேசிய கீதம்னா என்ன, தேசிய பாடல்னா என்னன்னு தெரியும். இதே இது கிராமத்தில் படிக்காமல் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு தேசிய கீதம்னா என்ன, தேசிய பாடல்னா என்னன்னு தெரியுமானா சத்தியமாக தெரியாது இல்லையா? அவங்களுக்குலாம் இதை பற்றி எந்த ஒரு வார்த்தையுமே தெரிய போகிறதில்ல. அதே மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் படிக்காமல் மக்கள் இருக்கும்போது அவங்களுக்கு தேசப்பற்றுனா என்னன்னு தெரியாமல் இருந்தது. படித்ததுக்கப்புறம் நம்ம ஆட்கள் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தேசப்பற்று வந்தது. தேசத்தின் மேலே பற்று வந்துருச்சு அப்படின்னாலே என்னோட தேசத்தை எப்படி இன்னொருத்தன் ஆள முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்க தோணும் இல்லையா? அப்போ நமக்கு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அந்த மறுமலர்ச்சி ஒவ்வொரு விதத்தில் இருந்தது. இப்போ விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட விவசாய நிலம் அப்படிங்கிறது விற்பனையாக்கப்பட்டது. அல்லது நம்ம வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்களே அவங்க நிறையா கடனை கொடுத்து அந்த நிலத்தை அபகரிக்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் அந்த விவசாயிகள்லாம் கூட்டமாக கூடி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. நாம் எப்படி இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மாதிரி அவங்ககிட்ட விவசாயத்துக்கு வட்டிக்கு பணம் வாங்கி அந்த வட்டிக்கு பணம் செலுத்த முடியாமல் நிலத்தில் அவங்ககிட்ட கொடுக்குறது. இனிமேல் நம்ம எதிர்த்து போராடிடுவோம். இந்த பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் யார் சப்போர்ட்டாக இருக்கா? ஜமீன்தாருக்கு யார் சப்போர்ட்டாக இருக்கா? பிரிட்டிஷ். அப்போ எப்படி பார்த்தாலும் ஆங்கிலேயர்களை எதிர்த்தால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான மக்களும் போராட தொடங்குறாங்க. அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்ட காலம். இதுக்கு முக்கியமான காரணம் இந்த மறுமலர்ச்சி ஏற்படுறதுக்கு கல்விங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் தான் யார் நம்ம கொடுத்தது? 1835 மெக்காலே அப்படிங்கிறவர் கொண்டு வந்த கல்வி திட்டம். மெக்காலே கல்வி முறை. அவர் தான் என்ன சொல்லியிருந்தார்? வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் சிறந்தது, அதை தான் இந்த மக்களுக்கு போதிக்கணும் அப்படின்னு சொன்னவர் இந்த மெக்காலே தான். அப்புறம் எஜுகேஷன் வந்தது, அதுவும் முக்கியமாக வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் சொன்னார். நம்மளோட இந்தியன் எஜுகேஷனை அவர் சொல்லவே இல்லை. அதுக்கு தான் ஒரு ரிப்போர்ட்டு கூட, அந்த ரிப்போர்ட்டோட நேமு மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன். இது அவரோட ரிப்போர்ட்டு. 1835 மெக்காலே கொடுத்த அந்த ரிப்போர்ட்டோட பேர். இதை நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் இருந்து தமிழ் எழுத வேண்டாம். மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணது யார்? மெக்காலே. அதில் என்ன சொல்லியிருந்தார்? இந்த மேற்கத்திய கல்வி முறை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். அன்னைக்கு வந்த கல்வி தான் நமக்கு இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அதில் அவங்க ஏற்படுத்தின முக்கியமான முதல் மாற்றம் அப்படிங்கிறது சோசியோ ரிலிஜியஸ். அதில் ஃபர்ஸ்ட்டு ரெஃபார்ம் மூமெண்ட் இருக்குது, ரெண்டாவது ரிவைவலிஸ்ட் சீர்திருத்த இயக்கம், இது மீட்பு இயக்கம். இதில் நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சோசியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்டை ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். சரியா? சமுதாய சீர்திருத்த இயக்கம். சோசியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ், அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. சரி, இதில் நமக்கு முதல்ல யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல இந்த சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்கினவர் ராம் மோகன் ராய். 1805 1905 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
அவரோட ஒரிஜினல் நேம் ராம் மோகன் ராய் தான். இவர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நவீன அல்லது புது யுகத்தின் நன்மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ், ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ், நவீன அல்லது புது யுகத்தின் நன்மாதிரி, தமிழில் புது யுகத்தின் நன்மாதிரி. ஃபாதர் ஆஃப் ரெனைசன்ஸ், மறுமலர்ச்சியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ரெனைசன்ஸ், மறுமலர்ச்சியின் தந்தை. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியா, நவீன இந்தியாவின் தந்தை. இதை சொன்னவர் யார் அப்படின்னா கோபால கிருஷ்ண கோகலே. இவர் தான் ராம்மோகன் ராயை சொல்லியிருப்பார் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியா, நவீன இந்தியாவின் தந்தை அப்படின்னு சொல்லி. அப்புறம் மார்னிங் ஸ்டார் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் விடிவெள்ளி, மார்னிங் ஸ்டார் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் விடிவெள்ளி. இதுவும் ராஜா ராம்மோகன் ராய்க்கான டைட்டில் தான். சரியா? சரி, இந்த அளவுக்கு டைட்டில் கொடுக்குற அளவுக்கு அப்போது ஒரு இதாக பயங்கரமாக பண்ணியிருக்கணும் இல்லையா? சரி, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவரோட கொள்கை கோட்பாடு எல்லாமே, இவரும் காமனாக இவர் ஒரு நல்ல ஒரு பிராமின் ஃபேமிலியில் பிறந்த ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்ட வேலை பார்த்தார். பிரிட்டிஷில் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருந்தார். ஆங்கிலேயரிடம் வேலை பார்த்தாருன்னு எழுதினா போதும், வேறு எதுவும் கேட்க போகிறதில்ல. சரியா? சரி, இவர் வேலை பார்த்தது அங்கேயுமே நிறையா சீர்திருத்தங்களை கொண்டு வரணுன்றதான் இவரோட எய்ம். இங்கேருந்து நம்ம இந்திய பொருட்களை வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுறோம் இல்லையா, அந்த ட்ரேடிங்லாம் ரொம்ப இருக்கக்கூடாது, ஏன்னா இது இந்தியாவோட செல்வ வளங்கள் அப்படின்லாம் பேசின ஒரு ஆள் தான் நம்ம ராம் மோகன் ராய் அப்படிங்கிறவர். இவர் பார்த்துட்ருக்காரு இந்த மக்கள்லாம் ஏன் இவ்வளோ தூரம் நம்ம அடிமையாக இருக்கும், அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இவருக்கு கிட்டத்தட்ட 12 மொழிகளுக்கு மேலே தெரியும், நிறைய மொழிகள் தெரிஞ்ச ஆள், மாஸ்டர்ட் இன் மெனி லாங்குவேஜ், நிறைய மொழிகளை கற்றறிந்த நபர். முக்கியமானது இங்கிலீஷ், லத்தீன், கிரேக்கம், ஹெப்ரியூ, அல்லது ஹெப்ரூன்னு போட்டுங்க, ஹெப்ரூ, பெர்சியன், பாரசீகம், தமிழில் பாரசீகம், சான்ஸ்கிரிட், இப்படின்னு நிறையா மோர் தேன் 12 லாங்குவேஜஸ்க்கு மேலே தெரிஞ்ச ஒரு ஆள் நம்ம ராஜா ராம்மோகன் ராய் அப்படிங்கிறவர். இப்படியெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு தான் அப்போ நிறைய மொழிகளில் உள்ள இலக்கண இலக்கியங்கள்லாம் படித்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மக்களை எப்படியாவது விழிப்புணர்வு அடைய செஞ்சால் மட்டும்தான் இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்திட்டு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்லேருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும். ஏன்னா எல்லா விதத்துலையுமே பிரிட்டிஷ் சொல்கிறதா சரின்னு மக்கள் கூட்டமாக போயிட்டுருக்காங்க. அது எவ்வளோ தூரம் எவ்வளோ பெரிய அடிமைத்தனமாக இருந்தாலும் அப்போ அதிலேருந்து மக்களை விடுவிக்கிறதுக்கு என்ன வழி? இன்னொன்று, இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இங்கே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் தான். அப்போ அந்த மூட நம்பிக்கைகளை ஒழிச்சாலே மக்கள் ஓரளவுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது இவரோட எண்ணம். அப்போ மூட நம்பிக்கைகள் இங்கே பார்த்தா ரொம்பவும் மோசமான மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது. அதனால தான் இவர் இங்கே எதெல்லாம் எதிர்த்தார் அப்படின்னா, இவன் எங்கே பார்த்தாலும் கல்லை தான் வழிபட்டுருக்கான். எந்த சின்ன கல்லாக இருந்தாலும் சரி, பெரிய கல்லாக இருந்தாலும் சரி, அதை உடனே ஒரு துணியை கட்டி சாமி கும்பிட ஆரம்பிச்சிடான். முதல்ல இந்த பழக்கத்துலேருந்து விடணும் அப்படின்னு சொல்லி, கடவுள்ன்றவரே கிடையாது, அதுவும் கடவுள்ன்றது கிடையாது அப்படின்னா சிலை வழிபாடு அப்படிங்கிறது தேவையில்லை, நீ மற்றபடி இயற்கையை வழிபடலாம், அது தப்பே கிடையாது, கடவுளுங்கிறது ஒரே ஆள் தான், நீ ஆளுக்கு ஒரு கடவுளை உருவாக்கிட்டு இருக்கீங்க, அதனால் இந்த சிலைன்னு ஒரு கான்செப்ட் இருக்க போய் தானே ஆளுக்கு ஒரு கடவுளை உருவாக்குறீங்க, சிலையே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஐடல் வர்ஷிப், சிலை வழிபாடு அப்படிங்கிறத பயங்கரமாக எதிர்த்தார். ஐடல் வர்ஷிப், சிலை வழிபாடு, அதை பயங்கரமாக எதிர்த்தார். அப்புறம் இங்கே இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா சதி, உடன்கட்டை ஏறும் பழக்கம், இதை தீவிரமாக எதிர்த்தார். அதாவது இப்போது நமக்கு ஒரு 2 பேருக்கு கல்யாணம் நடக்கு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக நிறையா பேர் கூடி நிற்பாங்க இல்லையா, எல்லாரும் கூடி இருப்பாங்க வாழ்த்து சொல்கிறதுக்காக. ஆனால் இதே மாதிரி ஒரு விஷயம் எங்கே நடக்குது அப்படின்னா பெங்காலில் ஒரு பொண்ணை நல்லா கட்டையெல்லாம் அடுக்கி வச்சு அந்த தீயில தள்ளுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கு ஊரே கூடி நிற்கிது.
அப்போ தான் பிரிட்டிஷ்லேருந்து ஒரு பொண்ணு வந்து பார்க்குறாங்க, எதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்க்குறாங்க. இன்னொன்று, இந்த பொண்ணை தீயில இறக்கிறதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் வந்தாச்சு இல்லையா, பிரிட்டிஷ்லாம் வந்த காலகட்டத்தில் இந்த பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க போய் இவங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜு, அவர் யார் அப்படின்னா பிரிட்டிஷ்கார், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் இந்த பொண்ணை வந்து சதிங்கிற பழக்கத்தில் தீயில தள்ளணும், அதுக்கு நீங்கள் தான் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறார், இன்னும் ஒரு பொண்ணை தீயில தள்ளுறதுக்கு எப்படி அனுமதி கொடுக்க முடியும், அது எங்களோட சட்டத்திலே இடம் கிடையாது, அதனால் அது பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, அதுதான் எங்களோட கலாச்சாரம், நீங்கள் கொடுக்கலன்னா போங்க, நாங்களே செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு வந்துட்டாங்க. இங்கே ஒட்டுமொத்த பேரும் ரெடியாக இருக்காங்க, பயங்கரமான கூட்டம் அந்த எரிமேடையை சுற்றி. இங்கே ஜட்ஜும் அவர் கூட வந்த முக்கியமான இன்னொரு பெண், 2 பேருமே பிரிட்டிஷ்காரங்க தான், வந்து நிற்கிறாங்க. ஒரு பெண்ணை தீயில தள்ளுறத இவ்வளோ பெரிய கூட்டம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு துளியளவு விருப்பம் இல்லை. கடைசியில் இந்த பொண்ணை தீயில தள்ளிட்டாங்க. தீயில தள்ளினதும் பாதி தூரத்தில் எரிஞ்சிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடி வந்துருச்சு. ஓடி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுல குதித்து ஏதோ பாதி எரிஞ்ச நிலையில் தப்பிச்சிருச்சு. உடனே அங்கேருந்து அத்தனை பேருமே அந்த பொண்ணை திரும்பியும் தீயில தள்ளணும்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஜட்ஜி சொல்லியிருக்காரு, அந்த பொண்ணு இதுக்கு மேலே அது 2வது பிறவி எடுத்துருச்சு, இனி யார் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த கூட வந்த பெண்ணு தான் இந்த பெண்ணை கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் அவங்களோட வாழ்க்கை வேறு விதமாக நல்ல விதமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தன்னோட வரலாற்றுகளில் எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு பழக்கம் தான் சதி. அந்த உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணார் நம்ம ராஜா ராம்மோகன் ராய். அப்புறம் பாலிகேமி, பலதார திருமணம் அப்படிங்கிறது, ஒருத்தரை நிறையா பேரை திருமணம் முடிக்கிறது. இந்த பிரச்சனைகளுமே அந்த ராஜா ராம்மோகன் ராய் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்தது. இதையும் அவர் ஒழிக்கணும்னு நினச்சிருந்தார். அப்புறம் முக்கியமான ஒன்று கேஸ்ட் சிஸ்டம். இந்த கேஸ்ட் சிஸ்டம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆச்சு. எவ்வளவோ பேர் ஒழிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் நடந்த பாடல இல்லையா. இதையும் அன்னைக்கு அவர், இதெல்லாம் 1800 காலகட்டத்திலேருந்து நடந்தது, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒழிக்க முடியலை, எல்லாம் போராடிட்டு தான் இருக்காங்க இல்லையா. இந்த கேஸ்ட் சிஸ்டத்தையும் இவர் பயங்கரமாக எதிர்த்தார். இவர் எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணார் அப்படின்னா, சப்போர்ட்டட், ஆதரவளித்தது. முக்கியமான ஒன்று, சதிங்கிற பழக்கத்திலேருந்து அந்த பொண்ணை வெளியில் கொண்டு வந்தாச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும். அந்த விதோ ரீமேரேஜ் அப்படிங்கிறது, விதவை மறுமணம். விதவை மறுமணம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த விதவை மறுமணத்தை அவர் ஊக்குவித்தார். ஏன்னா இன்னொன்று, விதோ ரீமேரேஜ்னு ஒன்று தேவை. இன்னொன்று அவர் எதிர்த்தது எது அப்படின்னா இந்த சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணங்கிற ஒரு விஷயத்தை பயங்கரமாக எதிர்த்தார். ஏன்னா நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 வயசு 4 வயசு 5 வயசுலேயே திருமணத்தை முடிச்சு வச்சிடறாங்க. அப்போது அந்த சின்ன வயசுலேயே திருமணம் முடிச்சிட்டாங்கன்னா சின்ன வயசில் விதவையானதும் தீயில தூக்கி போட்டுறாங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே இவர் பயங்கரமாக எதிர்த்தார். ஓகேவா. இதெல்லாம் அவர் எதிர்த்தது, அவர் சப்போர்ட் பண்ணது விதவை மேரேஜ் முக்கியமான ஒன்று. ஓகேவா. சரி, இப்போ இவர் இதெல்லாம் எதிர்க்கணும் அப்படின்னா இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு என்ன வழி? இவங்க ஆளாளுக்கு எல்லாத்தையும் கடவுளை வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அதிலிருந்து அவங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு அதுக்கு என்ன வழி அப்படிங்கும்போது தான் இந்த மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே வேதத்தை பின்பற்றுறீங்க, ஓகே, அதாவது ஹிந்து நூட்கள் அப்படிங்கிற பேரில் எல்லாமே ஹிந்து டெக்ஸ்ட்டு, ஹிந்து நூல்கள் அப்படிங்கிற பேரில் இங்கே நம்ம வேதங்களையும் உபநிடங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். உபனிஷத், வேதங்கள் மற்றும் உபநிடங்கள், இதை தான் நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, சரிதான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த வேதத்துலேயும் உபனிஷத்துலேயுமே மோனோதீசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. கடவுள் ஒருவரே அப்படிங்கிற கோட்பாடு. மோனோதீசம் அப்படின்னா கடவுள் ஒருவரே அப்படிங்கிற கோட்பாடு. அதனால் நீங்கள் ஆளுக்கு ஒரு கடவுளை வணங்க வேண்டிய தேவையில்லை. இந்த கான்செப்ட்னால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஐடல் வர்ஷிப் அப்படிங்கிறது கூடவே கூடாது, சிலை வழிபாடு கூடாது அப்படின்னு சொல்லி நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜா ராம்மோகன் ராய் சொல்லியிருந்தார். சரி, இந்த மக்களுக்கு இப்படி சொன்னால் புரியாது அப்படின்றதுனால தான் இந்த வேதங்களையும் உபநிடங்களையும் பெங்காலி மொழியில், ஏன்னா அந்த மக்கள் எல்லாமே பெங்காலி தான் இல்லையா, அந்த பெங்காலி மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்ப்பு பண்ணி இந்த மக்களுக்கு கொடுத்தாரு. இதையாவது நீங்கள் படித்து பாருங்கள், நல்லா ஆழ்ந்து படிச்சிங்கன்னா புரியும்.
இதில் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையே கடவுள் ஒருவர் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் கடவுளை வணங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ராஜாராம் மோகன் ராய் சொல்லியிருப்பார். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ரிஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணவும் செஞ்சுருக்காரு அந்த வேதங்களையும் உபநிடங்களையும். சார்ஜ் போட்டு ஓகே. சரி, இது மோனோதெயிசம் அப்படிங்கிற கான்செப்டுக்காக வேதங்களையும் உபநிட நூல்களையுமே ரெண்டையுமே பெங்காலியில் மொழிபெயர்த்திருக்கிறார் நம்ம ராஜாராம் மோகன் ராய். அடுத்து இவரோட ஒரிஜினல் நேம் நம்ம ஃபஸ்ட்டு எழுதியிருந்தோம், வெறும் ராம் மோகன் ராய் அப்படிங்கிறது தான் இவரோட நேம், ராம் மோகன் ராய். இவருக்கு எதனால் நம்ம ராஜா அப்படின்ற பேர் முன்னாடி வந்தது அப்படின்னா, ராஜா ராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா அப்படிங்கிறது டைட்டில், பட்டம். இது யார் கொடுத்தது அப்படின்னா அக்பர் II. இந்த அக்பர் II எதனால் இந்த டைட்டிலை கொடுக்குறாரு அப்படின்னா, அக்பர்னாலே அவர் எந்த பேரரசை சேர்ந்தவர் அப்படின்னா முகலாய பேரரசு, முகல் ரூல். இந்த முகல் ரூலராக இருந்தவர் தான் அக்பர் II. இவரெல்லாம் எப்போ அப்படின்னா ஆஃப்டர் 1707, 1526லேருந்து 1707 வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான முகல்ஸ் இருந்தாங்க. 1707க்கு அப்புறம் ஃபுல்லாக வீக்கான முகல்ஸ், அதில் ஒரு ஆள் தான் அக்பர் II. இந்த 1707 வரைக்கும் இருந்த முகலாயர்கள்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கு, எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 1707க்கு அப்புறம் இருந்த கிங் எல்லாருமே பிரிட்டிஷ்கிட்ட பென்ஷன் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருந்தாங்க. அந்த பென்ஷன் இருக்கு இல்லையா, அது பிரிட்டிஷ்கிட்ட இருந்து அக்பர் IIக்கு பெரிய அளவில் கிடைக்கல. அப்போது நம்ம ராஜாராம் மோகன் ராய் தான் பிரிட்டிஷ்கிட்ட பேசி இந்த அக்பர் IIக்கு பென்ஷன் வாங்கி கொடுத்தாரு. அதனால தான் இந்த அக்பர் II ராம்மோகன் ராய் கொடுத்த டைட்டில் தான் ராஜா. ஓகேவா? அப்போ ராஜாங்கிற டைட்டிலை கொடுத்தது யார் அப்படின்னா அக்பர் II. ராஜா என்ற பட்டத்தை கொடுத்தவர் ராம்மோகன் ராய்க்கு அக்பர் II தான். சரி, இப்படி தான் நம்ம ராஜாராம் மோகன் ராய் போராடிட்டு இருந்தார் இந்த மக்களுக்கு எப்படியாவது இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. கடைசி இவரோட இறப்பு அப்படிங்கிறது 1833 பிரிஸ்டோல் அப்படிங்கிற இடத்துல இறந்தார். பிரிஸ்டோல் எங்கே இருக்குது? இங்கிலாந்தில். ஓகேவா? இவரோட புக்கு இதெல்லாம் என்னன்றதை பார்த்துருவோம். இவரோட சில புக்கு, எ கான்ஃபரன்ஸ் பிட்வீன் an advocate for and an opponent of practice of burning widows. இதை எழுதினவர் தான் நம்ம ராஜா ராம் மோகன் ராய் அப்படிங்கிறவர். சரி, அதாவது என்ன அப்படின்னா, சதி அப்படிங்கிற பழக்கத்தை ஆதரிக்கிறவங்களுக்கும் எதிர்க்கிறவங்களுக்குமான ஒரு உரையாடல் தான் இந்த புக்கு. இந்த புக்கு அப்படியே இங்கிலீஷ்லேயே தான் எழுதிக்கிங்க, இதுக்கு தமிழில் டிரான்ஸ்லேஷன் தேவையில்லை. சரியா? இது ராஜாராம் மோகன் ராய் எழுதின புக்கு, ஏ கான்ஃபரன்ஸ் பிட்வீன் அன் அட்வொகேட் ஃபார் அண்ட் அன் ஆப்போனண்ட் ஆஃப் த ப்ராக்டிஸ் ஆஃப் பர்னிங் விதோஸ் அப்படிங்கிறது. அடுத்த புக்கு துஃபாத் உல் முஹைதீன். துஃபாத் உல் முஹைதீன், இதுவும் இவரோட புக்கு தான். இது பாரசீக மொழியில் எழுதப்பட்ட ஒரு புக்கு, பெர்சியன் பாரசீக மொழியில் எழுதப்பட்ட ஒரு புக்கு. சரி, இதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, மதங்களை பற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத சில மூட நம்பிக்கைகள் இருக்கும் இல்லையா, அதை பற்றி தான் இந்த புக்கில் வெளிப்படுத்தியிருப்பார். exposed his irrational religious belief.
exposed his irrational religious belief. அதாவது மதம் சார்ந்து எரிச்சலூட்டக்கூடிய சில மூட நம்பிக்கைகளை பற்றி இதில் எழுதியிருக்காரு. சரியா? மதம் சார்ந்து எரிச்சலூட்டக்கூடிய சில மூட நம்பிக்கைகளை பற்றி இந்த துஃபாத் உல் முஹைதீன் அப்படிங்கிற புக்கில் எழுதியிருக்கிறார். இது எழுதினது 1803. அடுத்து பர்சப்ஸ் ஆஃப் ஜீசஸ். இதில் ஜீசஸ் கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மத சடங்குகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே பயங்கரமாக இதை எதிர்த்திருப்பார். இது 1820. அதை விமர்சனம் பண்ணியிருப்பார். கிரிட்டிசைஸ்டு ரிச்சுவல்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய சமய சடங்குகளை விமர்சனம் செய்திருப்பார். இது பர்சப்ஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் கட்டளைகள் அப்படிங்கிற புக்கு தமிழில் எழுதுறதா இருந்தால் இயேசுவின் கட்டளைகள் அப்படின்னு எழுதிக்கங்க. இன்னொன்று, இவரோட காலகட்டத்தில், அதாவது 1799 காலகட்டத்தில் இந்த ப்ரெஸ் சென்சார்ஷிப் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. 1799 ப்ரெஸ் சென்சார்ஷிப். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பத்திரிக்கை சுதந்திரத்தை தடை செய்யக்கூடிய ஒரு சட்டம். ஒரு பத்திரிக்கை தொடங்குகிறோம் அப்படின்னா அந்த பத்திரிக்கையில் எந்த விதமான இடத்துலையும் ஆங்கிலேயர்களை பிரச்சனை பண்ணி ஆங்கிலேயர்களை பற்றி தவறாக எழுதிடவே கூடாது. இன்னொன்று, ஒரு பத்திரிக்கை தொடங்கணுனாலே அது ஆங்கிலேயர்கள்ட்ட அனுமதி வாங்கி தான் தொடங்கணும். இன்னொன்று, ஒரு பத்திரிக்கையில் நியூஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அதையும் ஆங்கிலேயர்களை காட்டி அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கினதுக்கப்புறம் தான் அதை வெளியிடணும். இப்படி ஒரு சட்டம் இருந்தது 1799 காலகட்டத்திலேருந்து. 1819 பிரிட்டிஷ் அரசாங்கம் முதல்ல அதுக்கு ஒரு தளர்வுகளை அறிவித்தாங்க, ரிலாக்ஸேஷன். இதிலேருந்து எப்போ இனிமேல் நீங்கள் பிரிட்டிஷ்ட காட்டி தான் எழுதணும்னு இல்லை, உங்கள் விருப்பப்படி நீங்கள் கருத்துக்களை எழுதலாம் அப்படின்னு சொல்லி கருத்து சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க 1819. அப்போ லார்டு ஹேஸ்டிங் இருந்தார். பத்திரிகை சுதந்திரத்தில் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டது 1819 பிரபு ஹேஸ்டிங் தலைமையில். இவரோட தலைமையில் முதல்ல தளர்வுகள் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ராஜாராம் மோகன் ராய் நிறைய பத்திரிகைகளையும் தொடங்கினார், நியூஸ் பேப்பர்ஸ். முதலாவது சம்பாத் கமுதி அப்படிங்கிற பத்திரிகை. சம்பாத் கமுதி. இந்த பத்திரிகை 1821 தொடங்கப்பட்டது. இது பெங்காலி நியூஸ் பேப்பர், பெங்காலி. அடுத்து த பிரமணிக்கல் மேகசின். இதெல்லாம் அப்படியே தங்கிலீஷில் தான் எழுதுங்க. தி பிராமணிக்கல் மேகசின், தி பிராமணிக்கல் மேகசின். இதுவும் 1821. இது இங்கிலீஷில் கொண்டு வரப்பட்ட பத்திரிகை, தி பிராமணிக்கல் மேகசின். அடுத்து தேர்ட் ஒன் மிராட்டுல் அக்பர். இது பாரசீக மொழியில், பர்சியன் வீக்லி, பாரசீக வார இதழாக இருந்தது மிராட்டுல் அக்பர். இதுக்கான இயர் எங்கேயும் கொடுக்கல, சரியா? மிராட்டுல் அக்பர் சார் 1822 புக்கில் கொடுத்துருக்காங்களா? நம்ம தமிழ் புக் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்களா? ஸ்கூல் புக்கில் 12th புக்கில் கொடுத்துருந்துச்சு. ஓகே, அப்போ எழுதிக்கங்க. மிராட்டுல் அக்பர் 1822, பர்சியன் வீக்லி, பாரசீக வார இதழ். சரியா? இந்த மூணுமே நம்ம ராஜாராம் மோகன் ராயோட நியூஸ் பேப்பர் தான். ஓகேவா? சரி, இந்த ராஜாராம் மோகன் ராய் வேறு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஆத்மிய சபா. இந்த ஆத்மிய சபா அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, பிராமின்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு நமக்குன்னு ஒரு சொசைட்டியை ஸ்டார்ட் பண்ணி இந்த தேவையில்லாத மூட நம்பிக்கைகள்லாம் களையணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த ஆத்மிய சபா அப்படிங்கிறது. சரியா? இது 1815 அப்படின்னு 70% ஆஃப் புக்கில் இருக்குது. ஒரு சில இடத்துல 1814 இருக்குது. சரியா?
இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஆப்ஷனில் வரும். ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே இருந்தது அப்படின்னா 15 சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஆத்மீய சபா அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம ராஜாராம் மோகன் ராய் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எதுக்கு? இதுலேயுமே என்ன சொல்கிறாரு, மூட நம்பிக்கையில் களையணும் அப்படின்னா கடவுள் ஒருவர் அப்படிங்கிற கோட்பாடை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். அடுத்து 1817 ஹிந்து காலேஜ், ஹிந்து கல்லூரி. 1817 ஹிந்து காலேஜ். இது யாரோட சேர்ந்து தொடங்கினார் அப்படின்னா டேவிட் ஹேர், அலெக்சாண்டர் டஃப். ஏன்னா ஹிந்து காலேஜ் ராஜாராம் மோகன் ராய் தொடங்கினாங்கிறத நம்ம எழுதிடுவோம். ஆனால் யாரோட அப்படிங்கிறதும் கொஸ்டினில் கேட்குறாங்க. டேவிட் ஹரே, அப்புறம் அலெக்சாண்டர் டஃப். இவங்களோடலாம் சேர்ந்து தான் இந்த ஹிந்து கல்லூரி அப்படிங்கிற ஒன்று 1817 தொடங்குறாரு. அடுத்து 1821 கல்கத்தா யூனிடேரியன் கமிட்டி, கல்கத்தா ஒற்றுமை குழு. கல்கத்தா ஒற்றுமை குழு. இதுலேயும் வில்லியம் ஆடம் ப்ளஸ் ராஜாராம் மோகன் ராய் 2 பேரும் சேர்ந்து நிறைய நண்பர்கள்லாம் இதில் இணைகிறாங்க. கல்கத்தா யூனிடேரியன் கமிட்டியில், ஒற்றுமை குழுவில். கல்கட்டாவில் இருக்கக்கூடிய இந்த மூடநம்பிக்கையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்க. அடுத்து 1825 வேதாந்தா காலேஜ், வேதாந்த கல்லூரி. இந்த கல்லூரியில் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமும் இருந்தது, வெஸ்டர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் ரெண்டுமே இருந்தது. இந்திய கல்வி முறை, மேற்கத்திய கல்வி முறை ரெண்டுமே இருந்தது இந்த வேதாந்த கல்லூரியில். அதுக்கப்புறம் தான் 1828 பிரம்ம சமாஜம். இதோட ஒரிஜினல் நேம் பிரம்ம சபா. இந்த பிரம்ம சபா அப்படிங்கிற பேர் தான் பின்னால் பிரம்ம சமாஜம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது. பிரம்ம சமாஜம். இந்த பிரம்ம சமாஜத்தை தோற்றுவிச்சவர் நம்ம ராஜாராம் மோகன் ராய் தான். சரி, இந்த பிரம்ம சமாஜத்தை தொடங்கினது மூலமாக இதில் இவர் மிகப்பெரிய வெற்றி என்ன அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, இந்த சதி அப்படிங்கிற பழக்கம் இருக்கு இல்லையா, உடன்கட்டை ஏறும் பழக்கம், இதை எபோலிஷ் பண்ணார். சரி, இதை எபோலிஷ் பண்ணதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, இவரோட காலகட்டத்தில் இங்கே கவர்னராக இருந்தவர் வில்லியம் பென்டிக். இவர் தான் இந்த ராஜாராம் மோகன் ராய் வாழ்ந்த காலகட்டத்தில் BEN பென்டிக், சரியா, பென்டிக். இவர் தான் கவர்னர். அப்போ இந்த கவர்னர்கிட்ட சொல்கிறாரு, எப்படியாவது நம்ம இந்த சதிங்கிற பழக்கத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ சதிங்கிற பழக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னா சட்டம் போடணும். சட்டம் போடுறது யார்? கவர்னரால் முடியும். அப்போ இவர் சட்டத்தை கொண்டு வரார். சதி அப்படிங்கிற பழக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்தது வில்லியம் பென்டிக். இவர்கிட்ட யார் இந்த அளவுக்கு ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னா அது நம்ம ராஜாராம் மோகன் ராய். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சதி அப்படிங்கிற பழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு போராடினாங்க. சரியா? அப்போ சதி எப்போ ஒழிச்சது அப்படின்னா எபோலிஷன் ஆஃப் சதி ஒழிக்கப்பட்டது 1829. 28 பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. 29 சதிங்கிற பழக்கத்தை ஒழிச்சிருக்காங்க. அதுக்கு 2 முக்கியமான ஆட்கள், ஒன்று ராஜாராம் மோகன் ராய், இன்னொன்று வில்லியம் பென்டிக். சரியா? இது 1829. இன்னொரு கேள்வியுமே ஒரு முறை கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, இந்த சதிங்கிற பழக்கத்தை ஒழிக்கணும்னு சொல்லி ராஜாராம் மோகன் ராய் போராடி இருக்கிறாரு. ஓகே, இதுக்கு முன்னாடி காலகட்டத்திலேயே 1813 காலகட்டத்திலே GM லூசிங்டன் அப்படிங்கிறவர், GM லூசிங்டன், இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் நம்ம தஞ்சாவூரோட மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தவர். தஞ்சாவூரின் மேஜிஸ்ட்ரேட்.
இவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இவர் தான் முதல்ல சதியை எபோலிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசலை ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தது ஜிஎம் லூசிங்டன் தான். முதலில் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிப்பதற்கான முன்னெடுப்பை கொண்டு வந்தவர் ஜிஎம் லூசிங்டன். சரியா? ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் ஆஃப் எபோலிஷன் ஆஃப் சதி, அதை முதல்ல கொண்டு வந்தவர் ஜிஎம் லூசிங்டன். அதுக்கப்புறம் தான் 28-29 காலகட்டத்தில் ராஜாராம் மோகன் ராயும் வில்லியம் பெண்டிங்கும் சேர்ந்து அதை ஒழிச்சிருக்கிறாங்க. சரியா? ஓகே, இதெல்லாம் 1829. அப்புறம் நம்ம சுதந்திரம்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் தான் சதி ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்துடுறாங்க. சதி தடுப்பு சட்டம், சதி ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1987. சதி ப்ரிவென்ஷன் ஆக்ட், சதி தடுப்பு சட்டம் அப்படிங்கிற ஒன்று. இப்போ இந்த 1820 முதல்ல ப்ரொப்போசல் வந்தது 1813. அதுக்கப்புறம் இதுக்கான சட்டம் கொண்டு வரப்பட்டது 1829. அப்புறம் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் கொண்டு வந்தது 1987. இப்போ இந்த 1829 சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அது எந்த ரெகுலேஷன், எந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழே அப்படின்னா அந்த ரெகுலேஷனும் கேட்கலாம். 17th ரெகுலேஷன். சரியா? இந்த அதாவது சட்ட திருத்தம் அப்படின்லாம் நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரிட்டிஷ் இருந்த காலகட்டத்தில் ரெகுலேஷன் 17 படி தான் இந்த சதி அப்படிங்கிறத ஒழிச்சிருக்கிறாங்க. 17th ரெகுலேஷன். சரி, இவ்வளோ தூரம் இந்த ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறவர் பிரம்ம சமாஜத்தை தொடங்கி இவ்வளோ போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா, இவரோட கருத்துக்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய பெங்காலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இவரோட கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படின்னா இல்லை. ஒரு சிலருக்கு பிடிக்கவே இல்லை இவரோட கருத்து. அதில் முக்கியமான ஒரு ஆள் தான் ராஜா ரதகாந்த் தேவ் அப்படிங்கிறவர். ராஜா ரதகாந்த் தேவ். ரதகாந்த் தேவ் இவர் ஒரு புது அமைப்பை தொடங்கியிருந்தார். அது தர்ம சபா. தர்ம சபா இது பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற அமைப்பு எப்படி இருந்ததோ அதுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஐடியாலஜியை எதிர்த்த ஒரு ஆள் இந்த ராஜா ரதகாந்த் தேவ் அப்படிங்கிறவர். இவர் தொடங்கின அமைப்பு தர்ம சபா 1830 தொடங்கப்பட்டது. சரியா? பிரம்ம சமாஜத்தை கம்ப்ளீட்டாக எதிர்த்த ஒரு ஆள். சார் சதி தடுப்பு சட்டம்னு போட்டிருக்கீங்களா, அது 1987. ஆமாம், 1987 நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்த சட்டம். ஏன்னா அப்போ வரைக்குமே சதி இருந்துட்டு தான் இருந்தது. ஒழிச்சதுன்னா கம்ப்ளீட்டாலாம் ஒழிக்க முடியல பிரிட்டிஷால். அது ஏதோ ஒரு மூலையில் நடந்துகிட்டே தான் இருந்தது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நாட்டில் மது விலக்குத்துறைனே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, மது எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கவர்மெண்ட் ரன் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இன்னொன்று, குழந்தை திருமணமே இருக்கக்கூடாது, சைல்டு மேரேஜ் எபோலிஷன்லாம் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது ஏதோ ஒரு கிராமத்தில். அது மாதிரி இந்த சதி அப்படிங்கிற பழக்கம் கம்ப்ளீட்டாக எபோலிஷ் பண்ணவே முடியலை. அது நடந்துக்கிட்டே தான் இருந்தது. சரியா? அதுக்காக தான் 1987 ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சரி, இவர் 1833 நம்ம ராஜாராம் மோகன் ராய் இறந்துட்டார் பிரிஸ்டோல், இங்கிலாந்தில். இவர் இறந்ததுக்கப்புறம் இந்த பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன ஆனதுன்றது ஒரு கொஸ்டின் மார்க் இல்லையா. அந்த கொஸ்டின் மார்க்கை தீர்த்தவர் தான் யார் அப்படின்னா முக்கியமான ஒருத்தர் தேபேந்திரநாத் தாகூர். தேபேந்திரநாத் தாகூர். இந்த தேபேந்திரநாத் தாகூர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா, ஃபாதர் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர். சரி, இந்த தேபேந்திரநாத் தாகூர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் பிரம்ம சமாஜத்தில் இணையாமலே
இவர் ஒரு அமைப்பை தொடங்கியிருந்தார் 1839 தத்துவ போதினி சபா. தத்துவ போதினி சபா. தத்துவ போதினி சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி இந்த பிரம்ம சமாஜத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகள் எல்லாத்தையுமே மக்களுக்கு பரப்புறதான் இவரோட வேலை. அதுக்காக தொடங்கப்பட்டதான் இந்த தத்துவ போதினி சபா. பிரம்ம சமாஜத்தோட சிந்தனைகளை கொள்கைகளை மக்களுக்கு பரப்பணும், அதுதான் இதோட வேலை. இது 1839 தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் 1842 தான் இவர் முதல்ல பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற இயக்கத்தில் இவர் முதல்ல இணைகிறார். 1842. 1839 தனக்குன்னு ஒரு சபாவை தொடங்குறாரு. 1842 முதல்ல பிரம்ம சமாஜத்தில் இணைகிறார். இவர் வந்ததுக்கப்புறம் தான் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது ஒரு புதுவிதமான நடைமுறைக்கு வந்தது. அது மட்டும் இல்லாமல் இவரே ஒரு பத்திரிக்கையும் தொடங்கினார். தத்துவ போதினி பத்திரிக்கை அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையும் தொடங்கினார். மக்கள்கிட்ட இவரோட கொள்கைகள்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தத்துவ போதினி பத்திரிக்கை அப்படிங்கிற பத்திரிக்கையும் தொடங்கினார். இதை தொடங்கினது யார்? நம்ம தேவேந்திரநாத் தாகூர் தான் தொடங்கியிருக்காரு, பெங்காலி மொழியில் இந்த பத்திரிக்கை. சரியா? இவர் இப்போ பிரம்ம சமாஜத்தில் இணைஞ்சிட்டார். இணைஞ்சதுக்கப்புறம் பிரம்ம சமாஜம் இன்னும் பயங்கர துடிப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே. ராஜாராம் மோகன் ராயோட கொள்கைகள் எல்லாம் மக்களுக்கு பரப்புறதான் இவங்களோட வேலை. இன்னொன்று, இந்த தத்துவ போதினி பத்திரிக்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தோட கொள்கைகளை சிந்தனைகளை பரப்புறதுக்கு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் காசி விஸ்வநாத முதலியார் அப்படின்றவர். அவர் பேர் காசி விஸ்வநாத முதலியார். இவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, நிறைய நாடகங்களை நடிப்பார். அந்த ட்ராமாக்கள் மூலமாக, அந்த ட்ராமாவில் பிரம்ம சமாஜத்தோட கருத்துக்களை கொண்டு வந்து பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்னு சொல்லி நாடகம் நடத்தி பிரம்ம சமாஜ கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். பிரம்ம சமாஜ நாடகம், அந்த நாடகம் மூலமாக கொண்டு போய் சேர்ப்பார். அது மட்டும் இல்லாமல் இவரும் ஒரு பத்திரிக்கை நடத்தினார். அந்த பத்திரிக்கையோட பேர் தத்துவ போதினி. வெறும் தத்துவ போதினி அப்படின்னு கேட்டால் அது காசி விஸ்வநாத முதலியார். தத்துவ போதினி பத்திரிக்கைன்னு கேட்டால் அது தேவேந்திரநாத் தாகூர். சரியா? ரெண்டுக்குமான வித்தியாசத்தை பார்த்துக்கணும். சரி, இப்போ தேவேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் 1842 பிரம்ம சமாஜத்தில் இணைஞ்சிட்டார். 1842 பிரம்ம சமாஜம் அதில் இணைஞ்சிட்டார். இவரோட கொள்கையை ரெண்டு விதமாக, இவரோட அப்ரோச்சே வந்து டுயல் அப்ரோச்சாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, வித்தின் ஹிந்துயிசத்துக்கு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாள். அது நம்ம ராஜாராம் மோகன் ராயோட ஐடியா. ஹிந்துயிசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை களையணும். இன்னொன்று, ஹிந்துயிசத்தை விட்டு வெளியில் வந்தார் அப்படின்னா அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹிந்துயிசத்துக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டி இங்கே தீவிரமாக இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, கிறிஸ்டியானிட்டியை பயங்கரமாக எதிர்க்கிறார். ஹிந்து மதத்துக்குள்ளேயே மட்டும் பார்த்தா இதான் அவரோட ஃபர்ஸ்ட் அப்ரோச்சு. உள்ளே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை களையணும். வெளியில் வந்தாச்சு அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி தான் மிகப்பெரிய எதிரி. கிறிஸ்டியானிட்டியை பயங்கரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள் நம்ம நம்ம தேவேந்திரநாத் தாகூர். இதுதான் அவரோட டுயல் அப்ரோச் அப்படிங்கிறது. அப்போது 1842 இவர் இணைஞ்சிட்டார். அதற்கப்புறம் 1857 இன்னொருத்தர் இணைகிறாரு. அவர் பேர் தான் கேசப் சந்திரசன். கேசப் சந்திரசன். கேசவ் சந்திரசன் அப்படிங்கிறவர். இவர் 1857 இணைகிறார். இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். தேவேந்திரநாத் தாகூர் எப்படி கிறிஸ்டியானிட்டியை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள், கேசப் சந்திரசன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள். சப்போர்ட் கிறிஸ்டியானிட்டி. இப்போ அப்படிப்பட்ட ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு இயக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக அங்கே பிரச்சனை தான் வரும் இல்லையா? அவர் 42 இணைஞ்சிருக்கார், இவர் 57 இணைஞ்சிருக்கார். இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை வந்துருச்சு. 1866 பிரம்ம சமாஜம் அப்படின்னு இருந்த அமைப்பு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது, உடையுது. ஒரு பக்கம் என்ன போகுது அப்படின்னா, ஆதி பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற பேரில் ஆதி பிரம்ம சமாஜ். இன்னொரு பக்கம் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா, இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு பேர் பெரியுது. ஒரு பக்கம் இந்திய பிரம்ம சமாஜம்,
இன்னொரு பக்கம் ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லி 2 தனித்தனியான ஒரு பிரிவாக உருவாகுது 1866. இந்த ஆதி பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது யாரோட தலைமையின் கீழே போகுது அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர். இந்த பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது யாரோட தலைமையில் போகுது அப்படின்னா கேசப் சந்திர சென் இவரோட தலைமையில் போகுது. அப்போ 2 பேரும் பிரிஞ்சாச்சு. இதெல்லாம் 1866 66 இந்த பிரிவு நடக்குது. இப்போது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த கேசப் சந்திரசன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு ஒரு 14 வயசு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு 14 இல்லை 13 வயசு. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இளவரசருக்கு திருமணம் முடிச்சு வச்சிடுறாரு. கூச் பிகார் அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்த ஒரு மகாராஜா. அந்த மகாராஜாவுக்கு இந்த அவரோட குழந்தைய திருமணம் முடிச்சு வச்சிடறாரு. கூச் பிகார். சரி, இந்த திருமணம் முடிச்சு வச்சதும் நம்ம ராஜாராம் மோகன் ராயோட கொள்கை என்ன அப்படின்னா குழந்தை திருமணம் இருக்கக்கூடாது அப்படின்னாரு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, குழந்தை திருமணத்தை செஞ்சிட்டார் இல்லையா. அப்போ இந்த கேசப் சந்திரசன் ராஜாராம் மோகன் ராயோட சித்தாந்தத்தை மீறிட்டார் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட இருந்து தனியாக பிரிஞ்சு போகிறாங்க ஒரு டீமு. அந்த டீமு தான் சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படின்னு. தமிழில் சாதாரண பிரம்ம சமாஜ். இந்த பிளவு எப்போ நடக்குது அப்படின்னா 1878 கேசப் சந்திரசன்ட்ட இருந்து ஒரு டீம் தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற பேரில். இதை யார் வழி நடத்தினது அப்படின்னா ஆனந்த் மோகன் போஸ், அப்புறம் சிவானந்த சாஸ்திரி. இவங்க 2 பேரோட தலைமையில் இது தனியாக பிரிஞ்சு போயிடுது. ஓகேவா. இது 1878 ஏற்பட்ட பிளவு. ஓகே, இவ்வளோ தான் நமக்கு ஃபஸ்ட்டு இந்த சோசியல் ரிலீஜியஸில் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்கிறது ராஜாராம் மோகன் ராய் தான். அவர் தொடங்கினது தான் இவ்வளவும். சரியா. 1814-15 ஆத்மீய சபாவில் தொடங்கி இப்போ 1878 சாதாரண பிரம்ம சமாஜ் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. சரியா. இது ஃபர்ஸ்ட்டு ஒரு லீடரை பார்த்துருக்குறோம், ராஜாராம் மோகன் ராய் மட்டும். இப்படியே இன்னும் நம்ம வரிசையாக பார்க்கணும். ஓகேவா. சரி, இன்றைக்கி இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்குவோம். இன்னும் அடுத்த டாப்பிக்கை நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். ஓகே.